வாழ்த்துகிறேன். இன்று எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், இன்று என்னை பேச வைத்த பிரபஞ்சத்திற்கும் பதினான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறது செல்வ வளம் ஜொலிக்க, அதாவது செல்வ வளம் கொலிக்க சூட்சம பரிகாரம்ங்கிறதுல நம்ம பேச வந்திருக்கேன். பொதுவாகவே எல்லாத்துக்குமே எல்லா செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை பணம் சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு, நம்ம பாடுபடுறதே பணத்துக்காகத்தானுங்க. பாடுபடுறதே பணத்துக்காக, 4 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக, வாழ்க்கையில முன்னேறதுக்காக, ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளோட பயணம் அந்த நோக்கத்தோடயே போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, என்னதான் பாடுபட்டாலும் வீட்டுல பணம் காசு நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும், இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு வந்துட்டு நான் வாழ்வியல் பரிகாரம் மாதிரி யதார்த்தமான ஒரு 2-3 கொஞ்சம் சொல்றேன். அது நான் வாழ்க்கையில செஞ்சது, அனுபவிச்சது, அதனால கிடைச்ச பலன்களை தான் நான் உங்களுக்கு இதைய பகிர்ந்துக்க போறேன் இன்னைக்கு. பொதுவாகவே எந்த திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத காட்டிலும் பொதுவா நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தா நம்மளுக்கு பணம் காசு சேரும், எப்படியெல்லாம் நடந்துகிட்டா நம்மளுக்கு 4 காசு மிச்சம் பண்ண முடியும், நம்மளுக்கு அந்த மகாலட்சுமி எப்ப நம்ம கிட்ட வருவா, நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம கையில பொருளாதாரம் இருக்கணும், அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த நாம பேசுற பேச்சுக்கள், நடக்கிற நடைமுறை, யதார்த்த வாழ்க்கை, முதல்ல போட்டி பொறாமைங்கிறது ஒரு இடத்துல நம்மளுக்கு பொறாமத்தனம் முதல்ல இருக்கக்கூடாதுங்க. என்னைக்குமே நாம நம்மள உயர்வா நினைச்சுக்கணும். நம்மனால முடியாது அப்படிங்கிறது, நம்மனால எல்லாம் முடியுமா, நம்மெல்லாம் செய்வோமா, நம்மெல்லாம் இதையெல்லாம், நம்மளுக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படிங்கிற நெகட்டிவ் திங்கிங்க யாருக்கும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான், அதாவது பேசுற பேச்சுக்கள் இது எல்லாமே நம்ம நல்லதையே நினைக்கணும். நல்லதையே நினைச்சா நல்லதே நடக்கும், நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு முதல்ல வேணும். அது இருந்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். பணம் காசு நாம இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு பல லட்சக்கணக்கில் செலவுகள் வருது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போமா, நம்மளுக்கு பணம் காசு இருக்குமா, நம்மளும் 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிக்கத்தக்க வாழ்வோமா, அதுதான் கேள்விகள். அந்த மாதிரி நடக்கிறது எப்படி நடக்கும், இது யதார்த்தமா நம்ம வாழ்ற வாழ்க்கையில முதல்ல பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடும்னு ஒரு மொழி இருக்கு, பழமொழி இருக்கு. நம்மளுக்கு பணங்காசோட வச்சு பிழைக்கிறதுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அந்த தகுதியை நம்ம முதல்ல வளர்த்திக்கணும். அது தகுதி வளர்த்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதையிலேயே இருக்கணும். ஒரு வாழ்க்கையில அடுத்தபடி நம்ம எப்படி எடுத்து வைக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எப்படி போறது, இதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குண்டான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத முதல் சிந்தனையா நம்மளுக்கு இருக்கணுமுங்க. 2வது, இந்த பிரபஞ்சத்திற்கு யாரும் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு நம்ம யாரும் பார்க்கறது இல்லை, நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னாலும் நினைக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கு. நாம இன்னைக்கு இந்த இடத்துல நான் இங்க பேசணும் அப்படின்னா பிரபஞ்சம் எழுதியிருக்கும், நினைச்சிருக்கும். அது நடக்கணுங்கிறது விதி, அது நடந்தே தீரும். அந்த மாதிரி அதாவது சொல்றாங்கல்ல, ஆக்கியவனும் அவனே, ஆட்டி வைப்பவனும் அவனே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு செல்வ வளத்தை கொடுக்கறதும் அவனே, தட்டி பறிப்பதும் அவனே. ஆனா அந்த செல்வ வளத்தை காக்கணும், அதைய பத்திரமா நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு என்னன்னா பண்ணலாம். பொதுவா நாம ஒரு கோவிலுக்கே போயிட்டு வர்றோம்னு வைங்க, ஒரு கோவில் திருப்பதியே போயிட்டு வர்றோம். திருப்பதி போயிட்டு வந்தா நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த எண்ண ஓட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு நம்ம அந்த திருப்பதியில பயணிச்ச காலகட்டம், நம்ம எந்த ஒரு சம்பவத்துக்கு, எந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும், ஒரு கோவிலுக்கு போனா அந்த சிந்தனை நம்மளுக்கு அதிக ஆள் மனசுல பதிஞ்சு அந்த ஓட்டங்கள் ஓடிட்டே இருக்கும். நம்மளை ஜெயிக்க வைப்பது நம் எண்ணம் ஒன்றே, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நம்ம ஆவோம். அப்ப நாம நல்லதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். அப்படி இருக்கையில ஒரு புண்ணிய அர்ச்சனைக்கு நம்ம போறோம்,
வீடு கட்ட ஒரு புண்ணியர்ச்சனைக்கு போறோம். புண்ணியர்ச்சனைக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு என்ன தோணுது? வம்பாடுறா, எப்படி இருந்தா இவன் பாடுறா 40 லட்சம் போட்டு வீடு கட்டிட்டான் பாரு. பொறாமப்படக்கூடாது. கண்டிப்பா பொறாமப்பட்டா, பொறாமை என்னைக்கு ஒரு மனிதனுக்கு வருதோ அவனும் அழிகின்றான், அவன் சந்ததியும் அழிகிறது. அதனால அப்படி பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படாம நாமளும் இதை விட நல்லதா கட்டணும். பாரு அது மாதிரி இப்படி சூப்பரா வீடு கட்டிட்டான், நம்மளும் இந்த மாதிரி இடம் வாங்கணும், நம்மளும் வீடு கட்டணும் அப்படின்னு குடும்பத்தோட சந்தோஷமா பிள்ளைங்க, கணவன், மனைவி எல்லாருமே ஒட்டுக்க 4 பேர் சேர்ந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். அந்த எண்ண சிந்தனையை மனசுல வலுப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்வுக்கு போறோமா, திருமண நிகழ்வுக்கு போனா அந்த அவங்க பொண்ணு கல்யாணம் பாருங்க, அந்த சுப்பிரமணியன் பொண்ணு கல்யாணம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாத்தீங்களா, செம்மையா இருந்துச்சுப்பா, அந்த மாதிரிதான் இப்ப நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ண சிந்தனைகளை வலுப்படுத்தணும். நம்ம சிந்திச்சால் நினைச்சால் நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கணும்ங்கிற இறைவன் பார்த்துக்குவான். ஆனா நடக்கிறதுக்கு உண்டான சிந்தனையை நம்ம போடணும். எண்ணம் ஒன்றே நம்ம ஜெயிக்கும். அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கணும், முன்னேற்ற பாதையில போகணும், வாழ்க்கையில பொருளாதாரத்தை நிறுத்த வைக்கிறதுக்கு நம் கண் முன்னாடி நம்ம வாழ்ற இடத்துக்கு அருகாமையில வாழ்க்கையில நல்ல முன்னேறி கஷ்டப்பட்டு வந்தவங்களோட தொழிலதிபர்கள்னு சொல்லலாம். தொழிலதிபர்களை எல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்கணும். அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் அடிப்படையிலிருந்து இன்னைக்கு எப்படி முன்னேறி வந்தாங்க, அவங்கெல்லாம் எப்படி வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளவு உழைப்பு, அவங்க அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறாங்கன்னா அவங்களோட உழைப்பெல்லாம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்களை நம்ம பார்க்கணும். தொழிலதிபர்களை பத்தி, அவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்ப நிறைய இப்ப ரத்தன் டாட்டா இந்த மாதிரி தொழிலதிபர்கள் இறந்துட்டாங்க. அப்ப அவங்கெல்லாம் எவ்வளவு அவங்க வாழ்க்கை வரலாறெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப வரையிலுமே ஓட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் கீழே இருந்ததிலிருந்து இன்னைக்கு வளர்ந்ததிலிருந்து அவங்க வாழ்க்கையிலிருந்து எல்லாம் போடுறாங்க. நம்ம இங்க கொங்கு மண்டலத்துக்குள்ள இருக்கிறோமுங்க. கொங்கு மண்டலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர், அந்த மாதிரி கீழ் ஜட்டி கம்பெனி வச்சு இன்னைக்கு டாப் லெவல்ல பையிங் ஆபீஸோட நடத்துற கம்பெனியில எக்கச்சக்கமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழிலதிபர்களை பார்க்கணும், அவங்களை பத்தி சிந்திக்கணும். அவங்க எல்லாம் வாழ்க்கையில எப்படி முன்னேறினாங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். அந்த சிந்தனைகள் இருந்தா அந்த சிந்தனை எதுக்கு இருக்குது? நாம அந்த மாதிரி வாழணும், நம்மளும் அந்த மாதிரி முன்னேறணும். இந்த மாதிரி அவங்களும் பிசினஸ் யுக்தியை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஜெயிக்கணுங்கிற சிந்தனை வேணும். அந்த எண்ணத்தை வலுப்படுத்தணும். முதல்ல நம்ம ஜெயிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும். அப்படிங்கறது உழைப்பு ஒன்னே மூலதனம். உழைப்பு ஒண்ணு இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். சரி, ஓகே. ரெண்டாவது, நம்ம அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட வீட்டுல, சரி இதெல்லாம் ஓகேங்க, நாம இருக்கிற வீட்டுல எல்லாம் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என் வீட்டுல பணம் நிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? இதுதான் கேள்வி. மேக்சிமம் வீடுங்கிறது கரெக்டா வாஸ்து முறைப்படி கரெக்டா இருக்கணும். குடியிருக்கிற வீடு, வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் வாஸ்து ப்ராப்பரா இருந்தால் மட்டுமே அந்த வீட்டுல பொருளாதாரம் நிற்கும். அதை நீங்க தனிப்பட்ட முறையில பாத்துக்கணும். வாஸ்து ஓகே, வாஸ்து சரியில்லை, அது எந்த இடத்துல சரியில்லையோ அதை சார்ந்த பாவகங்கள் அவுட் ஆகும். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா அவங்க சந்திக்கணும். அதனால வீடு வாஸ்துப்படி கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ரெண்டாவது, வீட்டுல மெயினான இடம் சமையல் கட்டு. சமையல் கட்டுல சொல்ற அந்த பஞ்சம் என்னன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு, தண்ணி, இது எல்லாமே என்னைக்குமே நிறைவா இருக்கணும். இது என்னைக்குமே நிறைவா எந்த வீட்லயும் குறைவில்லாம இருக்கணும். சரி, அப்ப அது வாங்கினா எங்கீங்க வாங்குறது தீந்து போயிருது. இந்த அரிசி சிப்பம் எடுக்கிறதுக்குள்ள அடுத்த அரிசி சிப்பம் 2 சிப்பம் எடுத்து போட்டுறாம பாக்குறோம், ஆனா முடிய மாட்டேங்குதுங்க. எங்கீங்க செலவே சரியா இருக்குது. நானும் முயற்சி பண்றேன். இன்னும் எளிமையான நிறைய பேருக்கு வீட்டுல இந்த புலம்பல்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, சுக்கிர உரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு மளிகை பொருள் வாங்குறதுனால வாங்கினா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சம்பளம் வாங்கினீங்களா, அதிலிருந்து ₹1 ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நீங்க பத்திரமா வச்சிடணும். முதல் தொகையை சுவாமி கிட்ட, அது வச்சு ₹100 வச்சிருந்தாலும் சரி, 10,000 வச்சிருந்தாலும் சரி, முதல் தொகையை சுவாமி கிட்ட வச்சிடணும். அதே வாரத்துல வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில போய் நீங்க மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தா நீங்க கேட்ட அந்த புலம்பல் இனிமேல் வராது. அந்த பொருட்கள் வீட்டுல சமையல் கட்டு நிறைவா இருக்கும். அதுவே ஒரு தானிய கிடங்கு மாதிரி தான்.
வேணுங்கிற சகல பொருட்களும் மளிகை பொருட்கள் இருந்து எல்லா பொருளும் வீட்டுக்குள்ள சமையல் கட்டு என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு துடைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு மேக்சிமம் வெள்ளிக்கிழமை துடைக்கவே கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கே வீடு சுத்தமா தொடச்சு எடுத்துடணும். எப்பவுமே வீடு தொடச்சு முடிச்சதையுமே வெள்ளிக்கிழமை துடைக்காம வியாழக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உடனே அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் கொஞ்சம் தெளிச்சு விடணும். பச்சை கற்பூரமும் பன்னீரும் வீட்டுக்குள்ள தெளிச்சு விட்டுறணும். ரெண்டாவது வீட்டை எப்பவுமே வெளிப்புறமா கூட்டிட்டு போக கூடாது. வீட்டுக்குள்ள உள்புறமா கூட்டிட்டு சென்ட்ரல்ல இருக்கிறத குப்பையை கூட்டி வலிச்சு எடுக்கணும். வெளி வாசல் மட்டும்தான் வெளிப்பிரகாரமா கூட்டிட்டு போகணும். உள்ள எல்லாமே உட்பிரகாரமா கூட்டிட்டு சென்ட்ரல்ல நம்ம குப்பை தூசி எடுத்து வெளியே கொண்டு போய் போட்டுறணும். இது ஒரு லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கும். வீட்டை வியாழக்கிழமை தொடச்சு விட்டுட்டு பிளஸ் பன்னீர் தொலைச்சு விட்டுட்டா, பன்னீர் கூட பச்சை கற்பூரம் தொளிச்சு கரைச்சு வீட்டுக்குள்ள ஃபுல்லா தொளிச்சு விட்டுட்டா லட்சுமி கடாசம் நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது டெய்லி குளிச்சுட்டு வரும்போது டவல் எடுத்து துடைக்கிறது என்னைக்குமே முகத்தை துடைக்க கூடாது. பின்னாடி முதுக மட்டும்தான் நம்ம துடைக்கணும். இப்படி துடைச்சாலே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவான்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதன் குளிச்சு வெளியே வரையில தான் புதுசா எந்த இடத்த துடைக்கிறானோ அந்த இடத்துக்கு லட்சுமி உட்காருவான். ஃபர்ஸ்ட் லட்சுமியோட அக்கா உட்காருவான். அப்படி லட்சுமியோட அக்கா பின்னாடி முதுகுல உட்கார்ந்துட்டா பரவாயில்ல, இங்க அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்கணும். முகத்தை துடைச்சா மட்டும்தான் முகத்தில் லட்சுமி உட்காருவான். ரெண்டாவது பெண்கள் கட்டாயமா மஞ்சள் பூசி குளிக்கணும். இதுல நம்ம இந்த காலத்துல மஞ்சள் பூசி குளிக்கலாம் மாட்டோம். அதெல்லாம் குளிச்சா அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு நினைச்சோம்னா முடியாது. உங்களுக்கு லட்சுமி வேணும்னா கட்டாயமா மஞ்சள் பூசி குளிக்கணும். மஞ்சள் பூசி குளிச்சால் மட்டுமே மகாலட்சுமி வருவா. மற்றபடி வேற எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது அகல் விளக்கு வீட்டுல ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அகல் விளக்குல முடிஞ்ச வரையிலும் தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் 100% போடவே கூடாது. தீப எண்ணெய் போடாம சுத்தமான செக்கெண்ணெய் வாங்கி தான் நம்ம தீபம் போடணும். அதை காட்டிலும் விளக்கெண்ணெய் வாங்கி தீபம் போட்டா ரொம்ப சௌகரியம். விளக்கெண்ணெயில தீபம் போட்டா வீட்டுக்கு அவ்வளவு ரொம்ப ஒரு மகாலட்சுமி தத்ரூபமா அந்த இடத்துல வருவா. கண்டிப்பா விளக்கெண்ணெயில ஒரே ஒரு ஸ்டார் கல்கண்டு வாங்கி அந்த விளக்கு தீபத்துக்குள்ள போட்டு நீங்க தீபம் போடும்போது கண்டிப்பா அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பொதுவாவே வீட்டுல நம்ம கோவிலுக்கு போய் தான் வழிபாடுகள் எல்லாம் பண்ணணுமா, வீட்டுல வழிபாடுகள் பண்ணக்கூடாதா அப்படின்னு எல்லாம் இல்ல. வீட்டுல நம்ம மகாலட்சுமி பூஜை, குத்துவிளக்கு பூஜை, குபேரர் பூஜை இதெல்லாமே நம்ம வீட்டுல செய்யலாம். அதெல்லாம் என்னைக்கு செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னைக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, அனுஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, பூரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு. பூரட்டாதியும் உத்தரட்டாதியும் 2 நட்சத்திரமும் சேர சந்தியில அந்த பூஜை குபேரர் பூஜை பண்ணலாம். அந்த குபேரர் பூஜை எப்படி பண்றது அப்படின்னா நம்ம 108 5 ரூபா காயின் 108 காயின் எடுத்துக்கணும். ஒரு மகாலட்சுமி படமோ குபேரர் படமோ நம்ம வீட்டுல வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு தாம்பலத்துல 108 மகாலட்சுமி போற்றி சொல்லி 108 காயினை வச்சு 108 காயின் மேலையும் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணணும். குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி எப்படி மகாலட்சுமியை போற்றின்னு 108 போற்றிகளை சொல்லி 108 தடவை குங்குமத்தை அந்த தாம்பலத்துல காயின், குங்குமம், பூ இது எல்லாமே தனித்தனியா போற்றிகளை சொல்லி பண்ணிட்டு 9 கிரகங்களையும் சொல்லி கிரகங்களுக்கு உண்டான போற்றியும் சொல்லி உங்க மனசுல நினைச்சிருக்கிற உங்க குலதெய்வத்தையும் சொல்லி உங்க உபாசனை தெய்வத்தையும் சொல்லி அந்த குங்குமத்தால பூஜை பண்ணிக்கணும். அந்த குங்குமத்தை பத்திரமா எடுத்து வச்சு நீங்க டெய்லி அதுல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த குங்குமத்தை வச்சுட்டு வரலாம். இப்படி வச்சுக்கிட்டு வந்தா கண்டிப்பா அந்த இடத்துல மகாலட்சுமி வருவா. 100% வருவா. அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரி, ஓகே. மகாலட்சுமி இப்படி மட்டும்தான் வருவாங்க, இதெல்லாம் பண்ணுனா ஓகேங்க, வேற என்ன பண்ணலாம்? சரி, இதெல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னுமே எங்களுக்கு இன்னும் வழிகள் வேணும். இப்போ ஒரு பிள்ளைக்கே கல்யாணம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு பட்ஜெட் வந்திருக்குது, என் கையில இவ்வளவுதான் பணம் இருக்குது, என்ன பண்றது? ஒரு தேவை செய்யறதுக்கு பணம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. அந்த நேரத்தில் எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வெளியே நிக்குது, இல்ல எனக்கு எதிர்பாராத ரூபமா எனக்கு பணம் வேணும், என்ன பண்றது? அந்த நேரத்துல நான் கையில பணம் இல்லாம சிரமப்படக்கூடாது, என்ன பண்றதுங்க சொல்லுங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு. என்னன்னா ஒரு 11 5 ரூபா காயின் எடுத்துக்குங்க. அதுல 2 வெத்தலை, 2 பாக்கு, 4 முந்திரி இதை வச்சு
அந்த 11 5 ரூபா காயினை வச்சு திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவாரத்துல விநாயகர் கோவிலுக்கு போகணும். விநாயகர் கோயிலுக்கு போய் 11 சுத்தி விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து வச்சு வீட்டுக்கு இந்த 11 சுத்தி விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லையா, பையன் கல்யாணத்துக்கு பணம் இல்லையா, பணம் வர வேண்டிய பணம் வரணுமா அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்துல கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வழிபாடு. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அந்த நிகழ்வு எதுக்காக நீங்க எந்த நோக்கத்துக்காக நீங்க இந்த வேண்டுதல் வச்சீங்களோ அந்த நோக்கம் நிச்சயமா நிறைவேறும். சரி, ஓகே. சரி, வரவேண்டிய பணமே எனக்கு வெளியே நிக்குதுங்க, வரவேண்டிய பணமே நிக்குது, 80 பணம் வந்தாலே எனக்கு போகுது, அடுத்தவங்க பணம் எல்லாம் எனக்கு வேண்டாங்க, 80 பணம் வந்தாலே போகுது அப்படின்னு உங்களுக்கு இருந்தது, அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இதே மாதிரி 11 காயன், 2 வெத்தலை, 2 பாக்கு, 4 முந்திரி இதையும் வச்சு அப்பிரதட்சணமா 3 முறை மட்டும் அப்பிரதட்சணமா 3 முறை மட்டும் சுத்தி வந்து உங்க நோக்கம் என்னவோ அதை நினைச்சிட்டு நீங்க சுத்தி வந்தால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா அந்த இடத்துல வரும். யார் உங்களுக்கு கொடுக்கல, யாருனால கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்கன்னாலும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்களுக்கு அமையும். கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுவும் ஒரு செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரீதியாகவும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 2வது, கட்டாயமா ஒரு வீட்டுல இத்தனையும் பண்ணி ஓகே இதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னாலும் எந்த ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த காரியத்துல கொஞ்சமா ஒரு பெர்சன்டேஜாவது நம்ம உடம்புலயும் சரி மனசுலயும் சரி வைப்ரேஷன் ஒட்டிட்டே வரும். கூட சொன்னேன்ல, திருப்பதி போயிட்டு வந்தோம்னாலே அந்த ஒரு வாரத்துக்கு என்ன அலைகள், அந்த எண்ணம், அந்த கோவிலுக்கு போனது, நம்ம தரிசனம் பண்ணினது, இதெல்லாமே நம்மளுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு அந்த எண்ணமே இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்தாலும் அதோட எஃபெக்ட் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அது வீட்டுக்குள்ள வந்தா நம்ம இதுவரை அந்த வாரம் நம்ம வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற சுபிக்ஷம் குறைஞ்சு போயிடும். ஒரு குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா அந்த குடும்பம் இருக்கு, எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. ஒரு திடீர்னு ஒரு கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்ததிலிருந்து என் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனே இல்லைங்க, பாசிட்டிவாவே இல்லை, என்னமோ நெகட்டிவாவே நடக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க சின்ன மாமனார் இறந்து போயிட்டாருன்னு போயிட்டு வந்தானுங்க. போயிட்டு வந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பிரச்சனையே பிரச்சனை. ஆனா அவர் கூட அப்படிதான் அவர் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதாயிருச்சு. அதுக்கு அந்த பெரியாரத்துக்கு போயிட்டு வந்ததுனாலயே என்னமோ தெரியல எங்க வீட்டுல மாத்தி நெகட்டிவாவே இருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு, என்னன்னே தெரியல, என் வீடு இதுக்கு முன்னே நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தோம்னாலே நம்ம குளிச்சுட்டு தான் உள்ள வர்றோம். குளிச்சுட்டு உள்ள வந்துதான் நம்ம எல்லாம் செய்யறோம். ஏன்னா எப்பவுமே நல்ல காரியத்துக்கு போயிட்டு வந்தா டைரக்டா வருவோம். கெட்ட காரியத்துக்கு போகும்போது அதை அப்படியே தண்ணியோட அடிச்சுட்டு போயிடணும். அந்த ஒரு கெட்ட நெகட்டிவ் நம்ம மனசுலயும் சரி உடம்புலயும் சரி எண்ணத்திலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றோம். சரி, ஆனா வந்தாலுமே இப்படி நெகட்டிவ் இருக்கே என்ன பண்றதுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. அதுக்கு போயிட்டு வந்த இரவு என்ன நாளா இருந்தாலும் சரி, மேக்சிமம் ஞாயிறு வியாழனா இருந்தா ஓகே. அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள தீபமெல்லாம் எப்பவும் போல பத்த வச்சுட்டு ஒரு வெண்கடுகு தணல் போட்டுக்கணும். சாம்பிராணி புகை பிடிக்கிறதுக்கு தணல் போட்டுக்கணும். வெண்கடுகு, 2வது குன்றுமணி பொடி, இது 2வது தலைமுடி முட்டையோட தோல், இது எல்லாமே போட்டு சாம்பிராணி புகையை போட்டு வீட்டுக்குள்ள ஃபுல்லா பிடிச்சிடணும். வீட்டுக்குள்ள கிச்சன்ல இருந்து எல்லாம் நல்லா வெண்குங்குளியமும் கூட போட்டுக்கணும். எல்லாம் போட்டு ஃபுல்லா புகையா பிடிச்சிடுறீங்க. வீட்டுக்குள்ள பூரா புகையை பிடிச்சிடுறீங்க. பிடிச்சு முடிச்சுட்டு அதை வெளியே கொண்டு பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை வீட்டை தொடச்சு விடுறீங்க. வீட்டை தொடச்சு விட்டுட்டு முதல்ல சொன்ன மாதிரி பன்னீர் பச்சைக்கற்பூரம் கரைச்சு வீடு ஃபுல்லா நம்ம தொளிச்சு விடணும். அப்ப அந்த கெட்ட ஆத்மாவோட அந்த நம்ம நெகட்டிவ் எண்ணமே அதோட டோட்டலா போயிடும். அந்த வீட்டுக்கு பழைய லட்சுமி கடாட்சம் தானா வந்துடும். ஒரு தடவை பண்ணி உங்களுக்கு சரி ஆகல, இன்னுமே அந்த நெகட்டிவ் ஃபீலிங் இருக்குது, என்ன பண்றது? பரவாயில்ல, ஆனாலும் இன்னும் நெகட்டிவ் ஃபீலிங் இருக்குதுன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இதை எப்படிங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு போய் செஞ்சுட்டீங்கன்னா திருப்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இல்ல அதுக்கு அடுத்தது ஒரு வியாழக்கிழமை, 2 வியாழன் ஒரு ஞாயிறு, இந்த 3 நாள்ல மாத்தி ஒரு 2-3 டைம் இந்த புகையை பிடிச்சி இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நெகட்டிவ் இது போயிடும். சரி, ஓகேங்க. சரி, எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். எனக்கு இந்த திசை நடக்குது,
எந்தெந்த திசை நடந்தா என்னென்ன பண்ணணும், எந்தெந்த யாராருக்கு எந்தெந்த திசை எந்தெந்த பாவகமோ அதுக்குண்டான பலாபலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். பலாபலனை அனுபவிச்சாகணும். நல்லது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல முடியாது, வாங்கிதான் ஆகணும். கெட்டது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல முடியாது, அதையும் வாங்கிதான் ஆகணும். சரி, ஓகே, என்ன நடந்தாலும் சரி, நான் ஏதாச்சும் வெளியே தானம் ஏதாச்சும் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமா, என்ன பண்ணுனா நான் எனக்கு நல்லா இருக்கும், எந்த திசை நடக்கையில என்னென்ன பண்ணுனா எனக்கு சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படின்னா பொதுவாகவே சூரியன் திசை நடக்குதுன்னு வைங்க. சூரியன் லக்னத்துல இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சூரியன் திசை நடந்தால் இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க வெளியே கொடுக்கணும், நீங்க உள்ள எடுத்துக்க கூடாது, வெளியே தானமா கொடுக்கணும். வெளியே தானமா என்ன கொடுக்கணும், சூரியன் திசை நடந்ததுன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தாடியோ இல்ல உங்க வீட்டுக்கு அருகாமையிலயோ இல்ல எல்லையில் இருக்கிற ஒரு அம்மனோ, ஒரு வேப்பிள்ளை மரத்தோட வேப்ப மரத்தோட இருக்கிற அம்மனுக்கு, மாரியோ பட்டத்தரசியோ இல்ல ஏதோ மகாளி அம்மன் பகவதி அம்மன் ஏதோ ஒரு அம்மன், வேப்ப மரத்தோட இருக்கிற அம்மன், அந்த அம்மனுக்கு வருஷம் ஒரு டைம் ஆகுது நீங்க ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி பட்டு வஸ்திரம் சாத்தி தானம், இந்த அபிஷேகமும் வஸ்திர தானமும் உங்களால முடிஞ்ச உணவு தானமும் கொடுத்தால் சூரியன் திசையில இது தானமா கொடுத்தால் உங்க சூரியன் திசை உங்களுக்கு நல்லதே பண்ணும். இது இதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, கண்டிப்பா தாராளமா சூரிய திசை உங்களை தூக்கிவிடும். இது நம்ம சூரியன் திசை நடந்தா நம்ம திருவண்ணாமலை போறோம், எந்தெந்த இடத்துல இருந்து திசை நடத்துது எந்தெந்த பாவகத்திலிருந்து திசை நடத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோவில் வழிபாடு சொல்லுவோம். அது ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம சொல்றோம். ஆனா எங்க சூரியன் இருந்தாலும் சரி இந்த தானத்தை நீங்க கொடுக்கலாம். இந்த தானத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு சூரியன் நல்லதை மட்டுமே பண்ணுவார். சரி, சந்திரன் திசை நடக்குது. சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா, சந்திரன் திசை நடக்கும் போது என்ன பண்றது அப்படின்னா, நீங்க உங்க எல்லையில இருக்கிற காவல் தெய்வம் கருப்பராயனோ இல்ல பொன்னிவள நாடு இருக்குது, நம்ம ஊருக்கு பக்கத்தாடி கரூர்ல பொன்னிவள நாடு இருக்குது, கருப்பராயன் இருக்கிறாரு, ஐயனார் இருக்கிறாரு, அதுக்கு காவல் தெய்வம் வருஷம் ஒரு டைம் அந்த கோவில்ல பொங்கல் வரும், பொங்கல் கெடாவெட்டு இதெல்லாம் வைப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு நீங்க தானம் அந்த இடத்துல கொடுத்துடணும். சந்திரன் திசை நடக்கையில நீங்க உங்க எல்லையில இருக்கிற கருப்பராயனுக்கு தானம் கொடுக்கணும். அது இந்த மாதிரி கருப்பு கரும்பா கொடுத்துறது ரொம்ப நல்லது. மாமிச உணவு இந்த மாதிரி தானம் கொடுத்துறோம், நீங்க சாப்பிடக்கூடாது. இது ஒரு வருஷம் ஒரு டைமோ 6 மாசத்துக்கு ஒரு டைமோ உங்க சக்தி எப்படியோ அந்த கருப்பராயனுக்கு உங்களால என்ன தானம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. கெடாயே கொடுங்கன்னு நான் சொல்லல, உங்களால வாழைப்பழம் 4 சீப் வாங்கி கொடுக்க முடிஞ்சா கூட கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கருப்பனுக்கு தான் கொடுக்கணும். சந்திரன் திசை நடக்கையில அதை பண்ணணும். சரி, செவ்வாய் திசை நடக்கையில என்ன பண்ணலாம், என்ன பண்றது? செவ்வாய் திசை எந்த இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் பரவாயில்லைங்க, லக்னத்துல இருந்தாலும் சரி 3, 6, 12 எங்க இருந்தாலும் சரி, பழமையான கோவில் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கோயில பாருங்க, செடி செப்பையெல்லாம் முளைச்சு போய் கசகசன்னு நடக்குது, ஊரா காசு வாங்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கோயில்ல சுத்தம் இல்லாம ஒரு பராமரிப்பு இல்லாமையே தான் கிடக்குதுங்க. அப்படின்னு உங்க மனசுக்கு எந்த கோயில் இதுல நீங்க பிறந்து வளர்ந்த இடத்துல, அதாவது இன்னைக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறது திருப்பூர் கொடுத்துருக்குறாங்க, நீங்க பிறந்து வளர்ந்த இடம் ஈரோடுனே வைங்க. ஈரோட்டுக்கு பக்கத்தாடி உங்க அம்மா வீட்டுல நீங்க பிறந்து வளர்ந்த இடத்துல எந்த கோவில் பராமரிப்பு இல்லாம இருக்குதோ அந்த கோவிலுக்கு ஒரு நாள் போங்க. மாசத்துல ஒரு நாளோ 6 மாசத்துக்கு ஒரு நாளோ போய் அந்த கோவிலை போய் சுத்தம் பண்ணி விட்டுட்டு வாங்க. செவ்வாய் திசை நடந்த உழவாரப்பணி, இதுக்கு பேரு உழவாரப்பணி செஞ்சு அந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச உடல் உழைப்பை கொடுத்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கனாலே போதும். இதுக்கு நீங்க போட வேண்டிய முதலீடு உங்க உடல் உழைப்பு ஒரு நாள். இதைய செய்யுங்க. இதைய செஞ்சுட்டு வந்தா செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல ஒரு நெகட்டிவ கொடுக்கும், பாசிட்டிவா கொடுக்கும். நெகட்டிவ் கொடுக்காது, பாசிட்டிவா கொடுக்கும் செவ்வாய் திசை. நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. புதன் திசை நடந்தால் என்ன பண்ணலாம்? புதன் திசை நடந்தாலே பொதுவா குருவாயூர் போயிட்டு வரணும். குருவாயூர் போய் நீங்க பாசி பயிறு உங்களால முடிஞ்ச சக்திக்கு எவ்வளவு முடியுமோ பாசி பயிறு வாங்கி தானம் கொடுத்துட்டு அங்க பக்கத்தாடி இருக்கிற விநாயகருக்கு எருக்கலை மாலை வாங்கி சாத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. எருக்கலை மாலை, அருகம்புல் மாலை 2 மாலையும் வாங்கி குருவாயூரப்பன் கோவில்ல தரிசனம் தானம் கொடுத்துட்டு இதை சாத்திட்டு வாங்க. புதன் திசை உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும், லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். புதன் திசையால நிறைய கடன் மேலும் மேலும் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் தேவையான கடன் மட்டும் வாங்க வைக்கும், அந்த கடனுக்கு உண்டான நிவர்த்தியும் அவர் கொடுத்துருவார். சரி, ஓகே. அடுத்தது குரு திசை நடக்குது.
குரு திசை எந்த இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் பரவாயில்ல. குரு திசை என்ன பண்றீங்க, குரு திசை நடக்கிறவங்க போய் காவேரிக்கு போகணும். ஓடுற காவேரி எங்க ஓடினாலும் சரி, பவானி ஓனாலும் சரி, கொடுமுடி ஓனாலும் சரி, நீங்க தென் மாவட்டமா இருந்தா மதுரை தாமிரபரணியோட போனீங்கனாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஓடுற தண்ணியில, அந்த தண்ணியில போய் அரச மரத்துக்கு அடியில இருக்கிற பிள்ளையார போய் வணங்கணும். ஃபர்ஸ்ட் பிள்ளையார வணங்கிட்டு ஒரு 11 அரச இலையோ ஒரு 9 அரச இலையோ அரச இலை பறிச்சுக்கணும். அரச இலை பறிச்சு சுத்தமான மஞ்சள் எடுத்துட்டு போய் மஞ்சளை அந்த தண்ணி காவேரி தண்ணியில கரைச்சு அந்த அரச இலையை சுத்தி 2 புறம் பூசணும். பூசிட்டு அந்த விநாயகர் பெருமானுக்கு, அரச மரத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு ஒரு அரச இலையிலேயே அவளும் சக்கரையும் வச்சு சுவாமியை கும்பிட்டுட்டு, பொதுவாகவே வந்துட்டு இந்த குரு திசையில ரொம்ப அடி வாங்குறது எதுனால தெரியுங்களா? ஒண்ணு, குழந்தைக்கு ஆரோக்கியத்துல குறைபாடு வரும். மாத்தி மாத்தி குழந்தைக்கு பிரச்சனையாயிட்டே இருக்குதுங்க, என் பையனுக்கு மாத்தி மாத்தி தொந்தரவாயிட்டே இருக்குதுங்க. இல்ல அப்படின்னா குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை வரும், இல்ல குழந்தைக்காக செலவு வரும். இல்ல அப்படின்னா பணமே பொருளாதாரமே நிக்காது. இல்ல அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு நீங்க சம்பாதிக்கிறவரை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. பணத்தை வாங்கிட்டு ஓடிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க சூழ்நிலை உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். இந்த குரு திசை வந்து நம்ம இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது, அடுத்தவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் குரு திசை பண்ணும். இல்ல அப்படின்னா பணமே சுத்தமாவே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிங்க நான் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டேது. அப்படி இருக்குதுங்க இன்னைக்கு காலகட்டம். அப்படிங்கிற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அதான் அரச மரத்து விநாயகருக்கு அரச இலையில அவளு சர்க்கரை வச்சுட்டு ஒரு 11 அரச இலை பறிச்சு அதுல 2 பக்கம் மஞ்சள் தடவி, அந்த மஞ்சள்ல அவளும் சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எங்கிட்ட அந்த காவேரியில போய் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒவ்வொரு அரச இலையும் நீங்க காவேரியில விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கைவிட்டு போன பணம், உங்க பணம் அடுத்தவங்கிட்ட இருந்ததுன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தவங்க உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். உங்க பணம் வெளியே இருந்தால் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இது நல்ல பலன் தரும். இது வாழ்வியல் பரிகாரம். நாங்க இதெல்லாம் அனுபவிச்சதுனாலதான் ஒவ்வொன்றையும் சொல்றோம், செய்யுங்க. ரெண்டாவது, ஓகே, சனி திசை நடக்குது. குரு திசை, சனி திசை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி திசையில நீங்க ஆலமரத்து விநாயகருக்கு, ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகர் எங்க இருக்காரு அப்படிங்கிற பாருங்க. உங்க ஊர்லயே இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து ஊர்ல இருந்தாலும் சரி, நாட்டாமையெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க ஆலமரத்துக்கு அடியில. அந்த மாதிரி மரத்துக்கு அடியில் எங்க விநாயகர் இருக்கிறாரோ அந்த விநாயகரை அமாவாசை அன்னைக்கு போய் 108 முறை சுத்தி, ஆலமரத்து விநாயகரை 108 முறை சுற்றி வந்து அவருக்கு அவள் சக்கரை வச்சு கல்கண்டாவது வச்சு 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இந்த சனி திசையில உங்களுக்கு என்னெல்லாம் கைவிட்டு போச்சோ அதெல்லாம் கிடைக்கும். எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது தடங்கள் இல்லாம நிறைவா கிடைக்கும். சனி திசையில இதை செஞ்சாலே நம்மளுக்கு ஓகே. இது பொதுவான கருத்து. சுக்கிரன் திசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் திசையில என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரன் திசையில வந்துட்டு நிறைய மருத்துவ செலவு அதிகம் இருக்கும். மருத்துவ செலவு, ஆரோக்கியத்துல குறைபாடு அதிகம் இருக்கும். சுக்கிரன் திசையில வாழ்ந்தவரும் உண்டு, வீழ்ந்தவரும் உண்டு. சுக்கிரன் திசையில எண்ணத்துக்கு செலவாகுது, எண்ணத்துக்கு ஒண்ணே சம்பாதிக்கவே முடியாது. இல்ல சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்சவன எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடய இருக்கும். அப்ப அந்த சுக்கிரன் திசைக்கு என்ன பண்ணணும், போட்டி பொறாமைகள் அப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சுக்கிரன் திசை நடக்குதுனாலே அந்த இடத்துல நம்ம வளர்ச்சியை தடங்கல் பண்றதுக்கு, வளர்றதுக்கு ஒருத்த உதவி பண்ணுனா அதை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு 10 பேர் கூட வருவாங்க. அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்கும். அப்போ நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெண்ணெய் காப்பு வாங்கி சாத்தி சுவாமி கும்பிட்டுட்டு அவருக்கு வடமாலை சாத்தி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு இது பண்ணிட்டு வந்தா சுக்கிரன் திசை உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, பொதுவா சரி எல்லா திசையும் முடிஞ்சு, ராகு கேது திசை மட்டும்தான் இருக்கு. ராகு கேதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ராகு கேது திசை நடக்குது அப்படின்னா, நீங்க ராகு உங்களோட ராசி எந்த இடத்துல இருக்கோ, ராகு என்ன சாரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர சாரம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி. பொதுவாவே ராகு கேதுங்கிறது நம் முன்னோர்கள் தான், வேற யாரும் புதுசா ஒருத்தர் எல்லாம் கிடையாது. அதே 9 கிரகங்களே இருந்தாலும் ராகு கேது நம்ம வம்சாவளியா வர்றவங்க. அவங்க அந்த 9 பேருக்குல நம்ம தாய் தகப்பன் மாதிரி, நம்ம ஐயனாட்ட ராகு கேதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம கூடயே வர்றாங்க. அதாவது நம்ம நிழல் நம்ம கூடயே வருது. ராகு கேது அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ, நல்லத பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை நம்ம தான் அனுபவிக்கணும். கெட்டது அவங்க பாவத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம தான் அனுபவிக்கணும். அப்போ அது நம்ம நிழல், அது நம்ம நிழல் நம்ம கூட தான் வரும்.
ராகு கேதை வந்து எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலைக்கு புறக்கணிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. முன்னோர்களை வணங்கி முன்னோர்களுக்கு நல்லது பண்ணினால் இனிமேல் வரும் சந்ததிகள், அதாவது நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன், நம்ம குழந்தைகளுக்கு அந்த ராகு கேதோட வீரியம் குறையும். நம்ம தாய் தகப்பன் என்ன பண்ணினாங்களோ அவங்க எந்த அளவுக்கு செஞ்சு வச்சாங்களோ அதுக்கு இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதுல இருந்து கொஞ்சம் நல்லதா அனுபவிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ராகு கேது திசை நடந்துச்சுனாலே வந்து மரக்கன்று தானம் கொடுக்கலாமுங்க. மரக்கன்று, அதாவது உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம் எதுவோ, சாதகமான நட்சத்திரம் எதுவோ அந்த அன்னைக்கு உங்க ராகு திசை நடக்குது, பைபாஸ் ரோட்ல இல்ல சாலையோர படி அந்த மாதிரி உங்க வீதியில இருக்கிற மெயின் ரோட்ல எல்லாம் பூரா மரத்துக்கு புடுங்கி வெட்டி எரிஞ்சுட்டாங்க, ரோட் அகலம் பண்றோம்னு பயங்கரமா பூரா மரத்துக்கு புடுங்கி எரிஞ்சிருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். நீங்க உங்களுக்கு ராகு திசை நடந்ததுன்னா மரக்கன்று வாங்கி தானம் கொடுங்க. உங்க வயசு எவ்வளவோ அத்தனை மரக்கன்று வாங்கி தானம் கொடுத்து அதைய பயன்படுற மாதிரி நல்ல 4 பேர், அதாவது நீங்க நட்டு வச்சுட்டு வர்றீங்க, அதுக்கு 4 பேர் தண்ணி ஊற்றி வளர்த்துற மாதிரி, அது வீணா போயிடக்கூடாது. நீங்க நட்டு வச்சுட்டு வந்தாலும் 4 பேர் அதை வளர்த்தணும். 4 பேர் தண்ணி ஊத்துற மாதிரி இடமா பார்த்து மரக்கன்றை வச்சு விட்டுருவாங்க. கேது திசை நடந்தாலும் இதுதான். கேது திசை நடந்தா உங்க கோவில்கள்ல மரக்கன்று வைங்க. ராகு திசை நடந்தா பொதுவான இடத்துல இல்ல மெயின் ரோட்ல மரக்கன்று வைங்க, சாலையோரத்துல எல்லாம் வைங்க. கேதுக்கு கோவில்கள்ல வைங்க. இதை வச்சுட்டு வந்தாலே இந்த ராகு கேதோட வைப்ரேஷன் நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும். ராகு கேது திசையும் வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அது உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். சரி, ஓகே, இது எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே கரெக்டா நம்ம செஞ்சுட்டு வர்றோம். இனியும் நம்மளுக்கு மேன்மேலும் செல்வம் வரணும், எந்த ஒரு காரியத்துக்கும் நான் தடங்கள் இல்லாம நிவர்த்தியா பண்ணணும் அப்படின்னா மாசத்துல ஒரு தடவையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ கடைசிக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வீட்டுல கண்டிப்பா குபேர பூஜை பண்ணிக்கங்க. குபேர பூஜைங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி குபேர பூஜை, லட்சுமி குபேர பூஜை பண்ணி அந்த காசை நீங்க பத்திரமா வச்சிருந்து 108 காயின் வச்சு பண்ண சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி பூஜை பிளஸ் குபேரர் பூஜைங்கிறது தனி, அதுவும் பண்ணி அதை அந்த காசுல இருந்து ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நீங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பூஜையிலும் புது காசு நீங்க போட்டு வச்சுக்கலாம். இப்படி பண்ணினீங்கன்னா வீட்டுல சகல ஐஸ்வர்யம் செல்வமும் பெருகும். இப்படி பண்ணிட்டு வந்தாலே உங்க பொருளாதாரமும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். சரி, ஓகேங்க. இதுக்கு மேல செல்வத்தை பத்தி சொல்லணுங்கிறது இல்லை, ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு. இதே மாதிரி செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருங்க, நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுவோம். என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அது கிடைக்கும், கிடைச்சிருச்சுங்கிற ஒரு எண்ணத்திலேயே உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க. உயர்வான நிலை, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நல்ல எண்ணத்தையும் உயர்வான எண்ணத்தையும் நினைச்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதுவரையிலும் எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் ஜோதிட ரகசிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்தாருக்கும் வெற்றி படிகட்டுகள் யூடியூப் சேனலுக்கும் தாழ்மையான நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற. நன்றி, வணக்கம்.